ம். ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஒரு 5 to 6 ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பாடி வைஸ் இது வந்து ஒரு யூரியா லோஷன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த லோஷன்ஸ் உங்களுக்கு பாடிக்கு. நான் ஃபஸ்ட் டைம் இது வாங்கும்போதே டவுட்டில் தான் வாங்கினேன். பட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது வந்து நீங்கள் இது லாக்கில் இருக்குது. நீங்கள் வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். அது கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். குளித்த உடனே ஒரு 10 மினிட்ஸ்லேயே உங்கள் பாடியில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் அப்சர்வ் ஆகிடும். ரொம்ப நல்ல பாடி லோஷன்ஸு. நான் எதிர்பார்க்கல இது இவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா இருந்துச்சு நிஜமாலே. இன்னொன்று வாங்கியிருக்கலாம், ஆஃபரில் வாங்கினேன். இது எப்படி இருக்குமோ தெரியலன்னு சொல்லிட்டு நான் ஒன்று மட்டும் வாங்கியிருந்தேன். இட்ஸ் ரியலி குட் பாடி லோஷன்ஸ் டு யூஸ் ஃபார் ட்ரை ஸ்கின். ஏன்னா எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்னு, அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா பாடி வைஸில் வந்து நிறைய ப்ராடக்ட் ஃபேமஸ்ஸு. பட் நான் இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணதில்லை. ஃபஸ்ட் பர்ச்சேஸே நான் வந்து பாடி லோஷன் தான் பண்ணியிருந்தேன் யூரியாவுக்கு. ஏன்னா அது ஸ்ட்ராபெரி ஸ்கின்னுக்கு, ட்ரை ஸ்கின்னுக்கெலாம் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தனால, அதனால் இது ஒரு நல்ல க்ரீம். பட் நான் வாங்கி ஒரு 2 வீக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேப் எசென்ஷியலோட ட்விலைட் ஃப்ளோர். இது வந்து நான் வாங்கலை. எனக்கு பர்ஃப்யூம்ஸ்னால் கொஞ்சம் பிடிக்கும். அதுவும் அஃபோர்டபுளாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். பட் இது எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இதுவும் ஆஃபரில் தான் வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது. பட் வந்து ஓகே. இது வந்து ஒரு மாதிரி ஸ்வீட் ஸ்மெல் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா ஃப்ளோரல் இருக்குல்ல, ஒரு மாதிரி இருக்கும். எல்லாேருக்கும் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. பட் வந்து ஆஃபரில் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லாயிருக்கும். வாசமும் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் ஸ்டே வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ நேரம் இல்லை. ஐ திங்க் ஒரு 2 hours தான் ஸ்டே இருக்குது. நான் இது ரெகுலராக யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா எனக்கு இந்த ஸ்மெல்ஸ் ரொம்ப ஓவர் பவரிங்காக இருக்குது, அதனால். பட் நீங்கள் வந்து அதோட ஆக்சுவல் எம்ஆர்பியில் வாங்கினோன்னா ப்ளீஸ் டோன்ட் பை திஸ் ஒன். ஆஃபரில் எதுனா இருந்தது, நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். ஓகே. பட் வந்து இது ஓகே ப்ராடக்ட் தான். அந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வேறு நல்ல ப்ராடக்டே வாங்கலாம். நான் இன்னும் நிறைய பர்ஃப்யூம்ஸ் வச்சுருக்கேன். நான் அடுத்தடுத்த இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பர்ஃப்யூம்ஸ் வந்து எவ்வளோ நேரம் ஸ்டே இருக்கும், எது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் டாட் அண்ட் கீழே. இதை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நிஜமாலே இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப நல்லாயிருக்கு. அதோட ப்ரைஸ் பாயிண்ட்டும் சரி, அதோட டெக்ஸ்சரும் சரி, ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி சம்மரோட வின்டருக்கு இது நல்லா சூட் ஆகும்னு நினைக்கிறேன், ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு. ஏன்னா எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. இது வந்து என்னோடய 3rd நினைக்கிறேன். ஏற்கனவே நான் 2 காலி பண்ணிட்டேன். அந்த பேக்கேஜிங் கூட ஒன்று நான் தூக்கி போடல, நான் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அதனால் இது என்னோடய 3rd. அதுக்கப்புறம் இன்னொரு மாய்ஸ்சரைசரும் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் டாட் அண்ட் கீ, இது ஒரு ப்ளூ கலர் பேக்கேஜிங் இது வரணும். இன்னொரு பிராண்ட்லேருந்து இன்னொரு மாய்ஸ்சரைசராக நான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் எனக்கு பிடிக்கும். அதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின மாய்ஸ்சரைசர், ரிக்வெல்லேருந்து இந்த செரமிட் மாய்ஸ்சரைசர். இதுவும் வந்து குட். இது வந்து எவ்வளோ அழுக்கு பண்ணியிருக்கேன் பாருங்கள், அவ்வளோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை எடுத்து வேறு வச்சுருக்கேன். இப்போ செகண்ட் பேக்கேஜ் வேறு, செகண்ட் மாய்ஸ்சரைசராக வாங்கிட்டேன். பட் இதை இன்னும் தூக்கி போடல. இதை கட் பண்ணி உள்ளே இருக்கிறதுல யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதுவும் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். இதுவும் சேம் அந்த க்ரீமி, நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும். கொஞ்சம் போட்டாலே நல்லா உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். சீக்கிரம் வந்து இதுவாகிடும், உங்களுக்கு ஃபேஸில் மெர்ஜ் ஆகிடும். அதனால் ட்ரை ஸ்கின்னுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த 2 ப்ராடக்ட் வந்து வாங்கலாம். ஏன்னா இது ரெண்டும் ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. இல்லை உங்களுக்கு வேறு ப்ராடக்ட்டும் ரிவ்யூ நான் ரிவ்யூ பண்ணுறேன். இது வந்து எங்கள் அப்பா அம்மாக்காக வாங்கினேன். ஏன்னா இது வந்து மூட்டுக்கெல்லாம் நல்லது, கால் வலிக்கெலாம் நல்லது. நீங்கள் நைட்டு வந்து ஆயில் தடவிட்டு காலையில் படுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக
நிறைய சஜஸ்ட் பண்ணனால இது ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். 2 டேஸ் ஆகுது யூஸ் பண்ணி. எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. பட் 2 டேஸில் நம்ம எதையுமே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு. அதனால் நான் அப்பா அம்மா கிட்டே கொடுத்துருக்குறேன். அவங்க யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஆஃப்டர் 1 to 2 வீக்ஸ் போனதுக்கப்புறம் ஐ வில் அப்டேட் திஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ. பிகாஸ் நான் 2 டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட் வந்து நான் சொல்ல முடியாது. ஆனால் 2 டேஸில் யூ see that much difference. இன்னும் ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி இது எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது வந்து நான் ஜூடியோவில் வாங்கின நெயில் பாலிஷ். ரொம்ப நல்லா இருக்குது இந்த நெயில் பாலிஷ். லாங் ஸ்டே இருக்குது, நல்ல கலர் ப்ரைட் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக இதை வாங்கலாம். பட் ஜூடியோவில் போனோடனே எல்லாத்தையும் வாங்கிடாதீங்க. ஏன்னா எல்லாமே ப்ரைஸ் கம்மி தான். பட் எல்லா ப்ராடக்ட்டும் நல்லா இருக்குமானா நல்லா இருக்காது. நான் 3 நெயில் பாலிஷ் வாங்கினேன். பட் ஒன்று எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன். அதில் வேறு பாருங்கள், இது வந்து ட்ரையல் பேக்கு, ட்ரை மீன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த பேக் வாங்கிட்டு வந்து அதான் அந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கு பாருங்கள். இங்கே வந்து தான் பார்த்தேன். அப்புறம் அதை பிச்சுட்டு அதையே வச்சுக்கிட்டேன். நான் அதில் வாங்குகிற அவசரத்தில் நான் ட்ரையல் பேக்கை வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறது? ஆனால் எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்கள் ஜூடியோவில் வாங்காதீங்க. சில ப்ராடக்ட்ஸ் தான் அது நல்லாயிருக்கும். நிறைய பேர் உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க யூடியூப்பில். அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராடக்ட் வாங்குங்க. ஏன்னா நான் வந்து ரிவ்யூ பார்க்காம அங்கே போய் அங்கே ப்ராடக்ட்லாம் பார்த்தோன்னே ஹைப் ஆகி கிட்டத்தட்ட 2000 to 3000 நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு. ஓகேங்களா? அதனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. நான் அதுக்கப்புறம் வர நான் வீடியோஸ் போடுறேன் என்ன வாங்கணும் சொல்லிட்டு ஜூடியோவில். ஓகேங்களா? இதுதான் இப்போதைக்கு நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட். மற்ற ப்ராடக்ட் இருக்குது, நான் உங்களுக்கு